அவர் குடிச்சு நேக்கடா படுத்திருக்கிறாருன்னா அது நம்பவே முடியாது. பெரிய ஆளுங்கலாம் பாவம் செய்ய மாட்டாங்கன்றியா? சின்ன சின்ன ஆட்கள் தான் பாவம் செய்வாங்களா? ஆண்டவர் உன்னை பார்த்து காரி துப்புறாரு மேல இருந்து. ஏண்டா டௌரி வாங்கினா ஆண்டவர் காரி துப்புவாரு, போக்சோ சட்டத்தில் உள்ள போனா மூடி மறைப்பாராடா? என்னடா லாஜிக் இது? டௌரிக்கு வாங்கி எடுத்த காரு பெரிய சுப்பாய் மாதிரி ஓட்டித்திரியே. மக்கள்கிட்ட காணிக்கையா வாங்கின காசை இப்படி தண்டத்துக்கு செலவு பண்ணி திரியிறியே. இந்த வீடியோவில் நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோன்னா, பால் தங்கையா. இவரை பற்றி சொல்லணுன்னா, சில நாட்களுக்கு முன்பு இல்லைன்னா சில வருடங்களுக்கு முன்பு அவர் ஒய்ஃபு இவரை விட்டுட்டு போயிட்டாங்க. சர்ச்சில் இருக்கிற எல்லாரையும் வர வச்சு பயங்கரமாக ப்ரேயர், திரும்ப வந்துடணும்னு சொல்லி பயங்கரமாக. அப்போ தான் அந்த பாட்டு தனிமையின் அப்படி இப்படின்னு பாட்டெல்லாம் போட்டு கொஞ்சம் அப்படி இப்படி பப்ளிசிட்டி ஆகி பெரிய ஆளான நபர் தான். ஆனால் அந்த நபர் இன்னைக்கு ஜான் ஜபராஜ் அவங்க ஒய்ஃபை விட்டுட்டு போய் வேறு பல விஷயங்கள், அப்புறம் பாலியல் சர்ச்சை, ஜெயிலில் இருக்கார் இப்போது. சரியா? விசாரணை கைதியாக போக்சோ சட்டத்தில். அவருக்காக சப்போர்ட் பண்ணி பேசுகிறாரு. அது நியாயமாக தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோவில் போய் பார்க்கலாம். வேதத்திற்கு எதிரான கிறிஸ்தவர்களை வறுத்து எடுக்க போகிறோம். வாங்க. In Genesis chapter 9, verses 20 to 27, we read about Shem, Ham and Japheth. ஆதியாகமத்தில் சேம் காம் யாபேத்தை பற்றி படிக்கிறோம். Their father Noah was drunk and he was lying down uncovered. ஆமாம், அவர் நிர்வாணமாக படுத்திருந்தாரு, குடிச்சு வரிச்சு. Great man of God, Noah. நோவா ஒரு பெரிய தேவ மனுஷன். A man who listened to God and he built a beautiful ark, and even today people talk about Noah's ark. நோவா பிழையை கட்ட சொன்னார் ஆண்டவர். நோவா அதை செஞ்சார். ஜலப்பிரளயம் வந்தது. இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சது தானே. புதுசாக என்ன சொல்ல வருவார்? Imagine this same Noah got drunk and he was seated sleeping naked. ஓகேப்பா, அவர் குடிச்சிட்டாரு, அவருக்கு நிலையில் இருக்கிறேன்னு தெரியாமல் நிர்வாணியாக அங்கே படுத்திருந்தாரு. ரைட்டு. அதனால இவ்வளவு பெரிய நோவா, such a big man of இவ்வளவு பெரிய பேழையை கட்டினவர், he built a huge ark. அவர் குடிச்சு நேக்கடா படுத்திருக்கிறாருன்னா அது நம்பவே முடியாது. பெரிய ஆளுங்கலாம் பாவம் செய்ய மாட்டாங்கன்றியா? சின்ன சின்ன ஆட்கள் தான் பாவம் செய்வாங்களா? சரி, எனக்கு ஒரு 2-3 கேள்வி இருக்குது. ஒன்று, நோவா தெரிஞ்சு குடிச்சு வெறிச்சாரா? ரெண்டாவது, குடிச்சு வெறிக்கக்கூடாதுன்னு சட்டம் ஏதாவது இருந்ததா? அவர் இப்போ திராட்சை தோட்டத்தை வச்சுருந்தார், அதிலிருந்து ஃபர்மெண்டட் ஜூஸை குடித்தார். அவருக்கு அந்த போதை, மது இல்லைன்னா அந்த என்ன சொல்கிறது, ஃபர்மெண்ட் ஆனதுனால அவருக்கு தலைக்கேறி அவர் நிலை அறியாமல் நிர்வாணியாக இருந்தார். இதுக்கும் ஜான் ஜபராஜ் பாலியல் வழக்கில் சிக்கி உள்ளே இருக்கிறதுக்கும் என்ன சம்பந்தம்? Your neighbor and say, sometimes பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, சில வேளைகளிலே believers fail. விசுவாசிகளும் தோற்று போகிறார்கள். Sometimes சில வேளைகளிலே leaders fail. தலைவர்கள் தோற்று போகிறார்கள். All of us are not so spiritual that we are ready to go to heaven. ஆமாப்பா, உண்மைதான், கரெக்டு தான். ஆனால் இப்போ இதை எங்கே ஜான் ஜபராஜுக்கு முடிச்சு போட போகிறாருன்றது தான் கேள்வி. சரியா? உண்மையிலே நம்ம எல்லாருமே ஸோ ஸ்பிரிச்சுவல் இல்லை அப்படியே மேலே போகிறதுக்கு. ஆண்டவர் நமக்காக மரித்ததுனால நம்ம நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறோம். அதனால் அவர் வரும்போது போகிறோம். அதில் மாற்றுக்கிறதே இல்லை. நான் நம்மன்னு சொல்லும்போது ஆண்டவருடைய பிள்ளைகளை தான் சேர்த்துக்கிறேனே தவிர இந்த மாதிரி ஓநாய்களை சேர்க்கலை. சரியா? According to the teaching, when you receive Christ, you are sanctified. Salvation life is a process. It's called sanctification is a process. Every time you fail, you come back to God. ஆமாம், கண்டிப்பாக உண்மைதான். ஆனால் எவ்ரி டைம் யூ ஃபெயில் யூ கம் பேக் டு காட். நான் தப்பே பண்ணல, இது கேஷுவல், இது நார்மல், எல்லாரும் பண்ணுறது தானே, அவன் வச்சுருக்கானே. Ham, when he saw the nakedness of his father, he went and told everybody. சரி, அதெல்லாம் இருக்கட்டும். என்ன தான் சொல்ல வர்றாரு? மொட்டை தலைக்கும் முழங்காலுக்கும் எப்படி முடிச்சு போடுவாருன்னு மட்டும் பாருங்க. Imagine many a times when we see or hear about great men of God falling down, we tell it to everybody. மொட்டை தலைக்கும் முழங்காலுக்கும் முடிச்சு போடக்கூடாது. இம்னேவும் அலெக்சாந்தரும் உலகத்தின் பின்னாடி போயிட்டாங்கன்னு பவுல் எல்லாருக்கும் நிருபம் எழுதி சொன்னாரா இல்லையா?
பவுலுக்கு தெரியாத வெளிச்சம் வேத அறிவு இந்த காமெடி பீஸுக்கு தெரிஞ்சிச்சா? இப்போ இதை காமெடி பீஸுன்னு நான் சொன்னேன்னா அதுக்கு அர்த்தம் இருக்குது, காரணம் இருக்குது. இந்த வீடியோ முழுசாக பார்த்துட்டு நீங்களே கமெண்ட் பண்ணுங்கள் இது காமெடி பீஸா இல்லையான்னு. Your neighbor and say, don't be like Ham. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ஹேம போல இருக்காதீங்க. Don't be like Ham. ஹேம போல இருக்காதீங்க. அந்த மக்கள்லாம் மண்டை ஆட்டுதுங்களே, பைபிளெல்லாம் முன்ன பின்ன எடுத்து படிக்கவே மாட்டீங்களா? உங்களுக்குள்ள விபச்சாரம் உண்டு நான் தெரிஞ்சிருக்கிறேன், தகப்பனுடைய மர்மனேட்டே வச்சுருக்கேன், அவனை வெளில அனுப்புன்னு சொல்கிறது, இம்னேவும் அலெக்சாந்தரும் உலகத்தின் பின்னாடி போயிட்டாங்கன்னு சொல்கிறது, அவர்கள் ஆதி முதலாய் நம்முடையவர்களாக இருக்கவில்லைன்னு யாக்கோபில் சொல்லியிருக்கிறது, இதெல்லாம் படிக்கவே மாட்டிங்களா? ஆண்டவர் உங்களுக்குள்ள ஒருத்தர் திருடன் இருக்கான் அப்படின்னு சொல்கிறது படிக்கவே மாட்டிங்களா? அப்போ ஆண்டவருக்கே தெரியாமல் போயிடுச்சா மூடி மறைக்கணும், வெளியில் சொல்லக்கூடாதுன்னு, நான் யாருடைய இதில் போய் காலை கழுவுறனோ அவன் தான் அப்படின்னு சொல்லக்கூடாதுன்னு ஆண்டவருக்கு தெரியலையா? தெரியாமல் சொல்லிட்டாரா? இப்போ சொல்லுங்கள் இது காமெடி பீஸா இல்லையா? ஆனால் இதெல்லாம் ஒரு மேட்ரே இல்லை. வீடியோ முழுசாக பாருங்கள், இது காமெடி பீஸ் தான் நான் 100% நிரூபிக்கலைன்னா என்ன கேளுங்க. Ham went and told everybody, oh, our father who built the ark, mighty spiritual man, he's drunk and sleeping naked. Oh, FTG ஆட்கள் சொல்லியிருப்பாங்க, ஐயோ அவரா, நான் இனிமே அந்த கோயிலுக்கே நான் போக மாட்டேன், ஏன்னா இவர் குடிச்சிட்டு சும்மா ஒன்றுமே இல்லாமல் உட்காந்துட்டுருக்காரு. அதுதான் ஹேம் டிட். ஏண்டா இப்போ என்ன சொல்ல வர? நீயும் உன் பையனும் குடிச்சிட்டு ட்ரெஸ் இல்லாமல் படுத்து கிடந்தாலும் எஃப்ஜிஎஸ்சிக்கு எல்லோரும் வரணும் அப்படின்னு சொல்ல வரியா? இல்லை நீயும் உன் பிள்ளையும் போகும்போது அவர் அங்கிள் மாதிரியும் நீ அவருக்கு தம்பி மாதிரியும் இருக்கிறியே, அந்த அளவுக்கு ஃபிசிக்கல் அப்பியரன்ஸில் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பண்ணுறியே, அதெல்லாம் பார்த்தும் மக்கள்லாம் உன் பின்னாடி வரணும்னு நினைக்கிறியா? இல்லை நீ ஜான் ஜபராஜ் மாதிரி ஏதாவது மோசமான பாலியல் செயல்களை செஞ்சாலும் உன் பின்னாடி எஃப்ஜிஎஸ்சிக்கு எல்லோரும் வந்துடணும்னு நினைக்கிறியா? இப்போ இதை வச்சு நீ காமெடி பீஸுன்னு நான் சொல்ல போகிறேன்னு நினைக்கிறியா? இப்போ நான் ஒரு பாயிண்ட்டை மட்டும் சொல்கிறேன், மக்கள் எல்லாருமே கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க. இவர் என்ன சொல்கிறாரு? அடுத்தவன் பாவத்தை மூடி மறைக்கணும், வெளியில் போய் சொல்லக்கூடாது. இதானே இப்போ இந்த காமெடி பீஸு என்னென்ன பண்ணியிருக்குன்னு பாருங்க. மாமனார் வாங்கி கொடுத்த காரை நீ ஓட்டி திரிய வெக்கம் இல்லை உனக்கு? ஏண்டா அடுத்தவன் பாவத்தை வெட்டம் வெளிச்சமாக போட்டு வெக்கம் இல்லையான்னு கேட்குற? மூடி மறைக்க வேண்டியது தானே? சரி, இப்போ நான் ஒரு கேள்வி கேட்குறேன். மக்கள் பணத்தில் சொகுசா நீயும் பிள்ளையும் வாழ்ந்துட்டு இருக்கீங்களே, வெக்கமாக இல்லை உனக்கு? உழைச்சி சம்பாதிக்க முடியாது, கை கால் நல்லா தானே இருக்குது. டவுரிக்கு வாங்கி கொடுத்த காரு பெரிய சுப்பாய் மாதிரி ஓட்டி திரிய. மக்கள்கிட்ட காணிக்கையாக வாங்கின காசை இப்படி தண்டத்துக்கு செலவு பண்ணி திரியிறியே. பாத்தியா? இப்போ நான் கேட்குறேன், மக்கள் பணத்தில் இப்படிலாம் சொகுசு வாழ்க்கை வாழ்றியே, வெக்கம் இல்லை உனக்கு? ஆண்டவர் உன்னை பார்த்து காரி துப்புறாரு மேல இருந்து. ஏண்டா டவுரி வாங்கினா ஆண்டவர் காரி துப்புவார், போக்சோ சட்டத்தில் உள்ளே போனால் மூடி மறைப்பாராடா? என்னடா லாஜிக் இது? என்ன லாஜிக் இது? நீ முடி நட்டதை மறைமுகமாக ஒருத்தர் சொன்னார் பாரு. ஆனால் அதே பெங்களூரில் காணிக்கை கொடுத்தா அந்த காணிக்கை வச்சு மொட்டை தலையில் முடி வளைக்கிற ஒரு பாஸ்டரும் இருக்கிறார். ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணவர். உயிரை காப்பாற்றுறதுக்கு காசு கொடுத்தா மயிரை வளர்த்துக்கிட்டு இருக்கான். ஏண்டா மக்கள் பணத்தில் காணிக்கையாக கொடுத்த பணத்தில் லட்சக்கணக்கில் செலவு பண்ணி மண்டையில் முடி நட்டி இளமையாக காட்டுறியே, ஒன்னையே ஆண்டவர் கொஞ்சுவார். போக்சோ சட்டத்தில் உள்ளே போன ஜான் ஜபராஜ் ஆண்டவர் கொஞ்சுவார், டவுரி வாங்கிட்டா ஆண்டவர் துப்புவாராடா? என்னடா லாஜிக் இது? அந்த கார்ல 4 டயரும் உடஞ்சி ரோட்ல விழுந்து கிடப்பேன். ஏன்னா மக்கள் பணத்தில் கூத்தடிக்கிற நீயும் பிள்ளையும் போகும்போது கார் டயர்லாம் உடையாது, எவனோ ஒருத்தன் டவுரி வாங்கிட்டானா அவன் கார் டயர்லாம் உடையுமா? இப்போ நான் டவுரி வாங்குறதை நியாயப்படுத்தி பேசலை, அதை முதல்ல புரிஞ்சுக்க சரியா? டவுரி வாங்குறது தப்பு தான், அசிங்கம் தான். ஆனால் நீங்கள் செய்கிறது புனிதமா? ஏன்னா மக்கள் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு உழைச்சி சம்பாதிக்கிற காசுறாது. நீங்கள் சொகுசா ஊர் சுற்றுறதுக்கா எல்லாம்? டவுரிக்கு கெஞ்சாத, நீ மக்கள்கிட்ட பணத்தை கெஞ்சி பிச்சை எடுத்து பிடுங்காதரா, ஏமாற்றி பிடுங்காதரா. ஆண்டவர் கொடுத்தா உனக்கு ஆசீர்வதிப்பாருன்னு ஏமாற்றி பிடுங்காதரா. மிராக்கிள் மணின்னு மக்களை ஏமாத்தாதரா, ஏமாற்றி பிடுங்காதரா. பால் தங்கையா பிடுங்காத. கெஞ்சிரவன் பிச்சைக்காரன். மக்கள்கிட்ட இந்த பணம் வாங்கி ஊர் சுற்றி சொகுசு வாழ்க்கைக்கு பயன்படுத்துகிறவன் திருடன். இப்போ கேள்வி என்னென்னா, இந்த திருடன்
ஜான் ஜெபராஜ் போக்சோ சட்டத்தில் உள்ளே போனதை மறைக்கணும் மூடணும்னுவான். ஆனால் இவன் திருடுறதையும் மூடிடுவான். ஆனால் மக்கள் மட்டும் டவுரி வாங்கினா அவன் பிச்சைக்காரன்னு திட்டுவான். இதுதான் இவனுடைய தராதரம், இதுதான் இவனுடைய ஸ்கேலு. இவனுடைய அளவுகோல் எப்படி இருக்குது பார்த்தீங்களா? உள்ள ஊறி போயிருக்கு. ஊழியக்காரனுங்கன்னா நாங்கள் என்ன வேணால் செய்யலாம், யாரும் கேட்கக்கூடாது, மக்கள் என்ன செஞ்சாலும் நாங்கள்லாம் கேட்போம், அப்படி ஊறி போயிருக்கு. டவுரி எடுத்து கல்யாணம் கட்டி இருந்தா நீ பெந்தகோஸ்தே பிச்சைக்காரன். மக்கள் பணத்தை நீ வாங்கி தின்னா நீ பெந்தகோஸ்தே திருட. பைபிளில் சொல்லாததெல்லாம் சொல்லி ஏமாற்றி மக்கள்கிட்ட இருந்து பிடுங்கி தின்னா நீ பெந்தகோஸ்தே திருட. இப்ப பாரு சொல்றது, உங்க அப்பா வீட்டுல இருந்து என்ன கொண்டு வந்த நீ சொல்லுமா பயப்படாம. உன் மூஞ்சைக்கு என்ன கட்டி வச்சாங்கன்னு. எப்போ பாரு மக்கள்கிட்ட நீ உங்கள் அப்பாவுக்கு என்ன கொடுத்த, ஆண்டவருக்கு என்ன கொடுத்த, கொடுக்கணுன்னா இங்கே போடு, ஸ்க்ரீன்ஷாட்டு, கூகுள் பே ஸ்கேன் பண்ணு, அதில் போடு, இதில் போடு. மக்களே நீங்கள்லாம் தைரியமாக கேளுங்க. நான் கொடுத்ததெல்லாம் திருப்பி கொடுறா. நீ மண்டையில் முடி நட்டுறதுக்காடா நான் கொடுத்தேன், அதுக்காடா என் பணத்தை கொடுத்தேன். நீயும் உன் பிள்ளையும் ஊர் ஊராக ஃபாரின்லலாம் போய் ஊர் சுற்றி தின்றதுக்காடா நான் என் பணத்தை கொடுத்தேன். நீங்கள் சொகுசு காரில் போகிறதுக்காடா என் பணத்தை கொடுத்தேன். நான் ஆண்டவர் கொடுத்தேன்னா ஊழியத்துக்குலாடா செலவு பண்ணும் அப்படின்னு மக்கள்லாம் தைரியமாக திரும்பி கேளுங்க. என் பணத்தை திருப்பி கொடுறான்னு கேளுங்க. போண்டாவும் வடையும் வீடுங்கள்ல போய் தின்னு தின்னு பொண்ணை பார்க்கறது இல்ல, பணத்தை பார்க்கறது. ஆண்டவர் உனக்கு எச்சரிக்கிறாரு, அந்த பணத்தை திருப்பி கொடு. ஏண்டா அவனுக்கெல்லாம் ஆண்டவர் எச்சரிப்பார், உனக்கு எச்சரிக்க மாட்டாராடா? மக்கள்கிட்ட இருந்து இப்படி பணத்தை சுரண்டி 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 சொகுசு வாழ்க்கை வாழ்கிறீங்களே அப்படின்னு ஆண்டவர் உங்களை எச்சரிக்க மாட்டாராடா? நீங்கள் திருப்பி கொடுக்க வேணாமாடா? வேணாமா? கொஞ்சோண்டு ஈரம் மனசாட்சின்னு ஏதாவது இருக்காடா? மக்கள்லாம் கஷ்டப்பட்டு தானே சம்பாதிக்கிறாங்க, வேலைக்கு போய் தானே சம்பாதிக்கிறாங்க, ஒரு தொழில் பண்ணாலும் கஷ்டப்பட்டு தானே சம்பாதிக்கிறாங்க. உங்களை மாதிரி காலாட்டிகிட்டே வாரம் ஒரு வாட்டி பிரசங்கம் எடுத்தாடா சம்பாதிக்கிறாங்க. அவங்க பணத்தில் இப்படி சொகுசாக வாழ்க்கை வாழ்கிறீங்களே, இது நியாயமாடா? அதையும் வாங்கிட்டு அந்த மக்களையே பிச்சைக்காரன் அப்படின்னு திட்டுறியே, இது நியாயமாடா? நீங்கள்லாம் இவ்வளோ கேடுகட்டத்தனத்தை பண்ணால் மூடணும், மக்கள் சின்ன சின்னதாக ஏதாவது செஞ்சால் நீங்கள்லாம் இப்படி திட்டுவீங்களாடா? டவுரிக்கு வாங்கின பணத்தை கொண்டு போய் மாமனார்ட்ட கொடுத்துரு, காலில் விழுந்து மன்னிப்பு கேளு. நீ என்னைக்கிடா மக்கள்கிட்ட திரும்ப கொடுத்துட்டு மக்கள் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்க போகிற? சொல்கிறா. எனக்கு கஷ்டமாக இருக்குது, பயங்கர கஷ்டமாக இருக்குது. ஜான் ஜெபராஜ் போக்சோ சட்டத்தில் உள்ளே போனால், ஜான் ஜெபராஜ் ஒய்ஃபை விட்டுட்டு இன்னொரு பொண்ணு கூட போனால் அதெல்லாம் தப்புன்னு யாரும் யார்கிட்டையும் சொல்லக்கூடாது, மூடி மறைச்சிடணும். ஆனால் எவனோ ஒருத்தன் வரதட்சணை வாங்கிட்டானா நீ மைக்கை பிடிச்சி எல்லாரையும் திட்டுவ. பிச்சைக்காரன்னுவ, காலில் விழுந்து மன்னிப்பு கேளுன்னுவ. ஏன்னா நீ ஊழியர்கள் அவங்களாம் விசுவாசியா? அப்போ ஊழியர்கள்லாம் என்ன வேணால் பண்ணிக்கலாம், விசுவாசிகள் மூடணும். விசுவாசிகள் என்ன பண்ணாலும் நீங்கள்லாம் பயங்கரமாக பேசுவீங்க, ஏளனமாக, அவன் இவன் அசிங்கமாக மரியாதை இல்லாமல் பேசுவீங்க. இப்போ சொல்லுங்கள் மக்களே, இவன்லாம் காமெடி பீஸாக இல்லையா? ஆண்டவருடைய வார்த்தைக்கு திரும்பி ஆண்டவர்கிட்ட திரும்ப போகிறீங்களா, இல்லை இந்த மாதிரி காமெடி பீஸுங்க பின்னாடி போய் அறியாமையின் உச்சக்கட்டத்தில் கண்கள் மூடியே இருக்க போகிறீங்களான்னு நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க. உங்கள் ரத்த பலிக்கு நான் பொறுப்பில்லை.